ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ராஜ்மா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது, ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் 1 கப் அளவுக்கு ராஜ்மாவை ஊற வச்சுருக்கேன். இது 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது ஒயிட் கலர், இன்னொன்று சிகப்பு கலர் இருக்குது. ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒயிட் கலர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சிடலாங்க. இது 5 விசில் வெந்து நல்லா வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம். இப்போது குழம்பு வைக்க ஒரு தவா வச்சுட்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கூடவே பட்டர் ஒன்று இந்த மாதிரி சின்ன சைஸ் சேர்த்திக்கோங்க. இந்த பட்டர் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்தளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி வதக்கிக்கணும். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சின்ன தக்காளி இருந்தால் 4 சேர்த்திட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இப்போது இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இப்போ நம்ம சேர்த்திடலாங்க. ஃபஸ்ட்டு ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நான். இது நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அதனால் சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த மசாலையெல்லாம் நீங்கள் சேர்த்துலீங்கன்னா இது சிக்கன் மசாலாவோ இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்திக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி தனி மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துறேன். இப்போ இந்த மசாலையெல்லாம் சேர்த்திட்டு நல்லா இப்போது கலந்து கொடுங்க. இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கினா தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பே கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக 1 இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணுங்க. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ராஜ்மா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும், சாஃப்டாக. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூனாக தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மசாலா. இந்த டைமில் தான் நம்ம வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ராஜ்மாவை இப்போ இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை இது கூட சேர்த்திக்கணுங்க. இப்போ மிக்ஸி அலம்பின தண்ணி கொஞ்சமாக சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ராஜ்மா எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ராஜ்மாவை சேர்த்திக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்திக்கோங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் நான் செய்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே ராஜ்மா வேக வைக்க உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது நல்லா கொதித்து வருது பாருங்கள். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ராஜ்மா நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை மிக்சியில் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துறப்போ இந்த குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தாங்க.
இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு இப்போ இந்த கிரேவி வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் ஆற ஆற நல்லா திக்னஸ் கொடுக்கும் இந்த குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லா வகையான இதுக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கடைசியாக கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பரான ராஜ்மா கறி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு, எண்ணெய் கொஞ்சமாக சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திடுங்க. இந்த தாளிப்பு சேர்த்துறப்போ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. லாஸ்ட்டில் சேர்த்துறப்போ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அவ்வளோதான், இப்போ வந்து நம்மளுக்கு ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஜீரா ரைஸ் கூட சர்வ் பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு அருமையான ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.